ஆம்பூரில் பெண் போல பர்தா அணிந்து வீட்டுக்குள் நுழைந்த திருடன் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து 30 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்துள்ளார். கல்யாண பத்திரிகை வைக்க வந்திருப்பதாக கூறி கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? பெண் போல பர்தா அணிந்து வந்து கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பலே திருட்டு வேலையை அரங்கேற்றிய திருடன் இவர்தான். 30 சவரன் தங்க நகையையும் 5 லட்சம் ரூபாயையும் கொள்ளையடித்து அரை மணி நேரத்தில் தப்பிச் சென்ற திருடன் 5 நாட்கள் கழித்து போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் முபாரக் பாஷா என்பவரது வீட்டில் கடந்த 31ஆம் தேதி அவரது மனைவி சுல்தானா மற்றும் மகள் ஆகிய இருவர் மட்டும் தனியாக இருந்துள்ளனர். அப்போது பர்தா அணிந்து வந்த ஒருவர் திருமண பத்திரிகை வைக்க வந்திருப்பதாக கூறி சுல்தானாவின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். கணவருக்கு நன்கு தெரிந்தவர் என்று கூறியதால் சுல்தானாவும் அவரை வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார். குடிக்க ஏதாவது கிடைக்குமா என பேசிக்கொண்டே சுல்தானாவின் அருகே நெருங்கிய அவர் திடீரென்று கத்தியை எடுத்து சுல்தானாவின் கழுத்தில் வைத்துள்ளார். தப்பித்து ஓடுவதற்குள் திடீரென்று மர்ம நபர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை மற்றும் பணத்தை கேட்டுள்ளார். அப்போது சுல்தானாவின் மகள் கத்தி கூச்சலிட இருவரது வாயிலும் துணியை வைத்து அடைத்து அறையில் வைத்து பூட்டியுள்ளார். பின்னர் வீடு முழுக்க நோட்டமிட்ட திருடன் பீரோவை உடைத்து சுல்தானா தனது மகள் திருமணத்திற்காக வைத்திருந்த 30 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பர்தா அணிந்து பெண் போல வந்து திட்டமிட்டு கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. கல்யாண பத்திரிகை என வெள்ளை காகிதத்தை கொடுத்து ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடைபெற்ற வீட்டில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி நேரில் ஆய்வு செய்தார். சம்பவத்தில் ஈடுபட்ட திருடன் யார், எங்கிருந்து வந்தவர் என அக்கம்பக்கத்து வீட்டின் சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சுல்தானாவின் தங்கை கணவரான தன்வீர் அகமது தான் திருட்டில் ஈடுபட்டுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தன்வீரை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடமிருந்த 30 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியின் அக்கா வீட்டில் பர்தா அணிந்து சென்று கத்தியை காட்டி மிரட்டி நகை திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் ஆம்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.